வணக்கம், நான் உங்கள் தாரா. இது மை டியர் டீமன் அத்தியாயம் 137. பை பூனைக்குட்டி என்று தீரன் செல்லமாக சொல்லவும், மரியாதையா இங்கிருந்து கிளம்பிரு என்று தியா மெல்லமாக முணுமுணுக்க, ஐயோ பூனைக்குட்டி, உனக்கு இந்த தீரன் மேல அவ்வளோ பாசமா என்று தீரன் கேட்கவும், தியா புரியாமல் என்ன என்று தன் புருவத்தை சுருக்கி அவனை பார்க்க, இல்ல நீ வெக்கப்பட்டுக்கிட்டே ஏதோ ஒரு ரொமான்டிக்கா சொன்ன மாதிரி இது இருந்துச்சு என்று தீரன் சொல்லவும், தியா தன் தலையிலேயே அடித்து கொண்டவள், தயவு செஞ்சு கிளம்பு என்றாள். சரி என்று அங்கிருந்து கிளம்பிய தீரன் திரும்பி தியாவை பார்த்து ஒரு ஃப்ளைங் கிஸ்ஸை பறக்க விட்டு செல்ல தியா அதிர்ந்து விட்டாள். அங்கு தங்களை யாரேனும் கவனித்து விட்டார்களா என்று சுற்றுமுற்றி பார்க்க அப்பொழுது யாரும் இல்லை. சப்பாடா என்று தியா அங்கிருந்த ஒரு தண்ணீர் கிளாஸை எடுத்து குடித்தவள், ஒரு நாளைக்கே இப்படி தண்ணி குடிக்க வச்சிட்டானே, இனி தினம் தினம் இவன்கிட்ட என்ன பாடுபட போறேனோ என்று தியா புலம்பிக் கொண்டிருந்தாள். அங்கிருந்து கிளம்பிய தீரன் தீக்ஷு பாப்பா படிக்கும் பள்ளிக்கு தான் சென்றான். பள்ளி வாசலில் தன் காரை தீரன் நிறுத்தவும், என்னாச்சு தீரா, இங்க என்ன திடீர்னு என்று சித்து கேட்க, இல்ல சித்து, பாப்பாவை பார்க்கணும் போல இருக்கு என்று தீரன் சற்று தயக்கத்துடன் சொல்லவும், சித்துவிற்கு தீரனை பார்க்க பாவமாக இருந்தது. சரி வா போலாம், அதுக்கு ஏன் தயங்கிட்டு இருக்க என்று சித்து கேட்க, இல்ல சித்து, பாப்பாவை போய் பார்க்கறதுல எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாப்பா நீங்க யாருன்னு கேட்டா நான் என்ன பதில் சொல்லுவேன் என்று தீரன் கவலையுடன் சொல்லவும், இது என்ன கேள்வி தீரா, அப்பான்னு சொல்லு என்றான் தீரன். இல்ல சித்து, அது நல்லா இருக்காது. தியா எப்ப என்னை ஏத்துக்கிட்டு அவ வாயால என்ன அப்பான்னு சொல்றாளோ அப்ப என்ன தீக்ஷு அப்பான்னு சொல்லட்டும் என்று தீரன் சொல்லவும், சரி உனக்கு என்ன தோணுதோ அப்படியே பண்ணு என்றான். இருவரும் பேசிக்கொண்டே உள்ளே சென்றவர்கள் அங்கிருந்து வேலை செய்பவரை பார்த்த சித்து தீக்ஷுவின் பெயரை சொல்லி குழந்தையை பார்க்க வேண்டும் என்று கேட்கவும், நீங்க யாரு என்று கேட்டார். நாங்க அவங்க ரிலேஷன் என்று சித்து சொல்லவும், இல்லைங்க, குழந்தையோட பேரண்ட்ஸ் இல்ல கார்டியனுக்கு தான் அலௌடு என்று ஸ்ட்ரிக்டாக சொல்ல சித்து அவரை தனியாக அழைத்து சென்று ஸ்பெஷலாக கவனித்தான். என்று பல்லை இழித்தவன், சார் நீங்க என்ன ரிலேஷன்னு எழுதி கொடுத்துட்டு வந்து வெயிட் பண்ணுங்க, இப்போ கூட்டிட்டு வரேன் என்று சொல்லவும் இருவரும் சென்று தங்கள் பெயர் மற்றும் முகவரியை எழுதி கொடுத்து விட்டு தீக்ஷுவிற்காக காத்து கொண்டிருந்தனர். சற்று நேரத்தில் குழந்தையை அழைத்து கொண்டு வரவும் தீக்ஷுவை பார்த்த தீரனுக்கு பேச்சே வரவில்லை. அப்படியே சிலை என நின்றிருக்க சித்து ஓடி சென்று குழந்தையை தூக்கி கொண்டவன், ஹாய் தீக்ஷு, எப்படி இருக்கீங்க என்று கேட்க குழந்தை சித்துவை பார்த்து விழிக்கவும், என்ன உங்களுக்கு யாருன்னு தெரியாதில்ல என்று சொல்லவும், ஆமாம் என்று தலையாட்டியது குழந்தை. நான் உங்களுக்கு அங்கிள் என்று சித்து சொல்லவும் தீக்ஷு திரும்பி தீரனை பார்க்க, அவர் யாருன்னு தெரியுமா என்று சித்து கேட்க, தெரியும் என்று தலையாட்டியது. அவரு தெரியுமா, எப்படி என்று சித்து மீண்டும் கேட்கவும், தெரியும், அந்த அங்கிள் தான் அன்னைக்கு எனக்கு அந்த லேம்ப் உடைஞ்சதுக்கு புதுசா வாங்கி கொடுத்தாங்க என்று மழலை மொழியில் சொல்லவும் தீரனிற்கு சிரிப்பதா இல்லை அழுவதா என்று தெரியவில்லை. உணர்ச்சி கலவையில் தத்தளிக்கும் தீரனை பார்த்த சித்து, என்னாச்சு தீரா என்று கேட்க, பாப்பா என்ன ஞாபகம் வச்சிருக்கத நினைச்சு சந்தோஷப்படுறதா இல்ல என்ன அங்கிள்னு சொன்னதை நினைச்சு வருத்தப்படுறதான்னு தெரியல சித்து என்று தீரன் சொல்லவும் தீரனுக்கு என்ன சமாதானம் சொல்வது என்று சித்துவிற்கும் தெரியவில்லை. சரி தீரா, ரொம்ப யோசிக்காத, குழந்தையதானே பார்க்க வந்த, வா என்று அழைக்கவும் தீரன் அவர்களுக்கு அருகில் வர சித்து தீக்ஷு பாப்பாவை தீரனிடம் கொடுத்தான். தீக்ஷுவை தூக்கிய அக்கணம் தீரனுக்கு சொல்ல முடியாத அளவிற்கு உள்ளுக்குள் அவ்வளவு சந்தோஷமாக இருந்தது. குழந்தை தீரனை பார்த்து சிரிக்கவும் தீரன் தன்னை மறந்து தீக்ஷுவையே பார்த்து கொண்டிருந்தான். அங்கிள், நீங்க ஏன் என் ஸ்கூலுக்கு வந்திருக்கீங்க என்று குழந்தை கேட்கவும், உன்னை பார்க்க தாண்டா செல்லம் என்று தீரன் சொல்லவும், எதுக்கு என்று குழந்தை கேட்க, ஏன்னா எனக்கு தீக்ஷு பாப்பாவை ரொம்ப பிடிச்சிருக்கு என்று தீரன் தன் பாக்கெட்டில் இருந்த 2 பெரிய சாக்லேட்டுகளை எடுத்து கொடுக்க அதை ஆசையோடு வாங்கி கொண்ட தீக்ஷுவும் சிரித்து கொண்டு, எனக்கும் உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு என்று சொல்லியது. தீரனும் தீக்ஷுவும் அழகாக பேசிக்கொண்டிருக்க சித்து அவர்களை கண்கொட்டாமல் பார்த்து கொண்டிருந்தான். அப்பொழுது அங்கு வந்த ஊழியர், சார் டைம் ஆயிருச்சு, குழந்தைக்கு கிளாஸ் இருக்கு என்று சொல்லவும் சரி என்று சித்து
தீரா என்று தன் கைகடிகாரத்தை காண்பித்து நேரமாகிவிட்டதை சொல்ல தீக்ஷுவை பார்த்த தீரன், சரி நான் போயிட்டு வரேன் என்றான். ஓகே பாய் அங்கிள் என்று குழந்தை சொல்லவும், பாய்டா செல்லும் என்று சொல்லிய தீரன் மனமில்லாமல் குழந்தையை அனுப்பினான். சித்துவும் குழந்தைக்கு பாய் சொல்ல குழந்தையை அழைத்து கொண்டு வகுப்புக்குள் சென்று விட்டார். தீரனுக்கும் அங்கிருந்து வர மனமே இல்லை. பள்ளியின் வாசலிலேயே தீரன் நின்று கொண்டிருக்க, என்னாச்சு தீரா என்று சித்து கேட்கவும், ஒன்றுமில்லை என்று தலையாட்டிய தீரன் அப்படியே நின்று கொண்டிருக்க, அப்பொழுது அங்கு சரவணனும் வந்து சேர்ந்தான். அவனை பார்த்த சித்து, எங்க போன சரவணா என்று கேட்கவும், சரவணன் முகத்தில் கலவரம் தெரிய, என்னாச்சு சரவணா என்று தீரன் கேட்கவும், பாஸ் நாம ஊர்ல இல்லைன்னதும் அங்க கொஞ்சம் கம்பெனியில ப்ராப்ளமா இருக்குதான், இப்பதான் கால் வந்துச்சு, அதான் பேசிட்டு வரத்துக்குள்ள நீங்க கிளம்பிட்டீங்க என்று சரவணன் சொல்லவும், ஏன் என்னாச்சு என்று சித்து கேட்க, ஒர்க்கர்ஸ் எல்லாம் வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி யூனியன் லீடர் ஸ்ட்ரைக் பண்றதா சொல்லிட்டு இருக்கானாம். அவங்களுக்கு ஏதோ ஸ்டைஃபன் அதிகமா வேணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கான்னு இப்பதான் மேனேஜர் கால் பண்ணாரு பாஸ் என்று சரவணன் சொல்லவும், தீரன் டென்ஷனில் தன் தலையை அழுந்த கோதியவன், சரி சரவணா உடனே கிளம்ப ஏற்பாடு பண்ணு என்றான் தீரன். தீரனின் தோளில் கை போட்ட சித்து, தீரா நீ டென்ஷன் ஆகாத, நான் போய் அங்க என்னன்னு பாக்குறேன் என்று சொல்லவும், இருக்கட்டும் சித்து நானும் கிளம்புறேன் என்றான் தீரன். இல்ல தீரா, நீ இப்ப இங்க இருக்கணும், உன் லைஃப்ல ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துல இருக்க, எதையும் யோசிக்காத, நான் போய் பார்க்கறேன், என்னால சமாளிக்க முடியலன்னா நான் உனக்கு வந்து கால் பண்றேன் என்று சித்து சொல்லவும், தேங்க்ஸ்டா சித்து என்றவன் அவனை கட்டிக்கொள்ள சித்துவும் அணைத்து கொண்டான். இதுல என்னடா இருக்கு என்று சொல்லிவிட்டு சரவணனை பார்த்தவன், உடனே டிக்கெட் புக் பண்ணுங்க சரவணன் என்று சித்து சொல்லவும், ஓகே சித்து சார் இப்பவே பண்ணிடுறேன் என்றவன் சித்து செல்வதற்கான வேலையை ஆரம்பித்தான். அன்று மாலை பள்ளி முடிந்ததும் குழந்தையை அழைக்க தியா காத்து கொண்டிருக்க, தீக்ஷு தியாவை பார்த்து ஓடி வந்து அணைத்து கொண்டது. குழந்தையை அள்ளி கொண்ட தியா, தீக்ஷு பாப்பாவுக்கு இன்னைக்கு கிளாஸ் எப்படி போச்சு என்று கேட்கவும், ஜாலியா போச்சு மாம் என்று குழந்தை சொல்லவும், அப்பொழுது குழந்தை கையில் வைத்திருந்த சாக்லேட்டை கவனித்த தியா, இது என்ன கையில சாக்லேட், யாருக்காவது பர்த்டேவா என்று தியா கேட்க, இல்ல மம்மி இது அங்கிள் கொடுத்தாங்க என்று குழந்தை சொல்லவும், தியா புரியாமல், எந்த அங்கிள் என்று கேட்க, காலையில பாய் சொன்னாரே அந்த அங்கிள் என்று குழந்தை சொல்ல, தியாவிற்கு தீரன் தான் என்று புரிந்துவிட்டது. நேராக உள்ளே சென்றவள், குழந்தையை பார்க்க யாராவது வந்தாங்களா என்று கேட்கவும், ஆமா மேம் 2 பேர் வந்தாங்க என்று சொல்ல, யாரது என்று அவள் அங்கிருந்த லெட்ஜரை எடுத்து திருப்பி பார்த்தாள். அதில் சித்து மற்றும் தீரனின் பெயர் இருந்தது. அதை பார்த்த தியா கோபத்தில், யார் வந்தாலும் நீங்க என் குழந்தையை பார்க்க விட்டுருவீங்களா என்று தியா கத்தவும், இல்லைங்க மேம் உங்க ரிலேஷன்னு சொன்னாங்க என்று சொல்ல, குழந்தைக்கு எந்த ரிலேஷன்ஸும் கிடையாது, குழந்தைக்கு அம்மா நானும் குழந்தையோட தாத்தா மட்டும்தான், இனி யாரையும் என் குழந்தையை பார்க்க விடாதீங்க என்று சத்தம் போட்டுவிட்டு அங்கிருந்து கிளம்பிய தியா கோபமாக வீட்டிற்கு வந்தாள். தன் காரை நிறுத்திவிட்டு குழந்தையை அழைத்து கொண்டு வீட்டிற்குள் செல்லாமல் எதிரே இருக்கும் தீரனின் வீட்டிற்கு வேகமாக வர சித்துவோ கிளம்பிக் கொண்டிருந்தான். கோபமாக வந்த தியாவை பார்த்த தீரன் ஒன்றும் புரியாமல் அவளையே பார்க்க, நீங்க 2 பேரும் எதுக்காக என் குழந்தையை பார்க்க ஸ்கூலுக்கு போனீங்க என்று கத்தவும், அவள் அருகே வந்த தீரன், ஹே பூனைக்குட்டி இப்ப எதுக்கு நீ கத்துற என்று கேட்க, ஸ்டாப் திஸ் நான்சென்ஸ் மிஸ்டர் தீரன், இனி என்ன அப்படி கூப்பிடாதீங்க என்று தியா கோபமாக சொல்லவும், அங்கிருந்த சித்து, சரவணன், தீரன் என்று மூவரும் அதிர்ந்து போய் அவளையே பார்த்து கொண்டிருந்தனர். உங்களுக்கும் எனக்கும் தான் எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டேன்ல, பின்ன எதுக்கு என் குழந்தைய சொந்தம் கொண்டாடுறீங்க என்று ஆவேசமாக தியா கத்த, தீரன் அப்படியே ஸ்தம்பித்து போய்விட்டான். இதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த அத்தியாயத்துல மீட் பண்ணலாம். டாடா.